வணக்கம். ஜூன், ஜூலை மாதங்கள் வர்றபோது கல்வி ஆண்டு தொடங்கும். கல்வி ஆண்டு தொடங்குறப்ப பள்ளிகள், கல்லூரிகள் எல்லாம் திறக்கப்படும். இந்த நேரங்கள்ல பொதுவா நம்ம வந்து பள்ளியினுடைய அந்த நிறைவு நாட்கள ஒட்டி ஏப்ரல், மே இந்த மாரியான நாட்கள்ல பள்ளிக்கூட ஆண்டு விழாக்கள் இருக்கும். கல்லூரி ஆண்டு விழாக்கள் இருக்கும். அதுலலாம் நான் நெறைய பேச போயிருக்கேன். இந்த மார்ச் மாதத்துல நடந்த ஒரு பள்ளி ஆண்டு விழா நிகழ்வ நான் வந்து காணொளியில பார்த்தேன். உண்மையிலேயே நான் தான் அன்னைக்கு அதுக்கு விருந்தினரா போயிருக்கணும். எனக்கு அன்னைக்கு நான் கொஞ்சம் வேறொரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுனால முடியல. அந்த பள்ளி யாருடைய பள்ளி அப்டின்னா, காலங்காலமாக கல்வித்துறையில் பெருமை சேர்த்து வருகின்ற, சாதனை புரிந்து வருகின்ற, மதுரையின் பெருமைகளில் ஒன்றாகிய தியாகராசர் கல்வி குழுமங்களுடைய 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட த நியூ ஸ்கூல். இந்த பள்ளியை தொடங்கியிருப்பவர்கள் நம்முடைய வணக்கத்திற்குரிய திருமிகு ஹரி தியாகராஜன் அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி அபிராமி தியாகராஜன் அவர்கள் தான் அந்த கரஸ்பாண்டண்டாக இருக்கிறார்கள். அந்த பள்ளியினுடைய 3ஆம் ஆண்டு விழா காணொலியை நான் பார்த்தேன். சிறப்பு விருந்தினராக தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் வரக்கூடிய எங்களோடு பல பல ஆண்டுகளமாக பேசி வருகின்ற கபிலா விசாலாட்சி அவர்கள் அதில் சிறப்பு விருந்தினராக பேசுகிறாங்க. குற்றங்களிலிருந்து தப்பிக்கலாம், ஒருபோதும் குற்ற உணர்ச்சியிலிருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றவர்கள் திருமதி அபிராமி தியாகராஜன் அவர்கள். தேன் தமிழ், இனிய தமிழ் is not merely what we speak, it is how we think. இப்போ நான் இதை பேச வந்ததுக்கே காரணம் என்ன தெரியுங்களா? ஏறத்தாழ அதில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்ச்சிங்க. அவ்வளவு பேர் நடிகர்கள் யாருன்னா குழந்தைகள் தான். மருதன் என்கின்ற ஒரு வழிப்போக்கன் மதுரைக்கு வர்றான். 2000 ஆண்டுகளுக்கு முதல்ல வர்றான். அவன் மதுரையை பார்க்குறப்ப அந்த மதுரை எப்படி இருக்கு? சங்ககால மதுரை இல்லையா? இந்த மருதனோடு சேர்ந்து நாமும் பயணப்படுற மாதிரி இந்த நிகழ்ச்சியை அமைச்சிருக்கிறாங்க. மிகச்சிறப்பு என்னென்னா, அற்புதமான தொழில்நுட்ப அந்த செயல்பாடுகளோடு ஏஐ இன்னைக்கு சொல்கிறோம்ல, செயற்கை நுண்ணறிவு வச்சு அழகாக திரையிலையும் அந்த மேடையிலையும் அவங்க நிகழ்த்தி காட்டிய அந்த சிறப்பு தான். ஐம்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அதில் கலந்துருச்சு. அதில் அந்த மருதன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு தொகுப்பாளர், ஒரு ஆசிரியை வந்து நம்முடைய தமிழ் வரலாறு முழுவதையும் சொன்னாங்க. கேட்கவே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க சொல்லிட்டு வர்றபோது பின்னணியில் அந்த இது காட்டப்படுது அந்த வாய்ஸ் ஓவரில். வீதிகளுக்கு ஆடி வீதி என்று பெயர், அதை தாண்டி சித்திரை வீதி. எப்படி குமரி கண்டம் இருந்தது, பிறகு முதலாம் சங்கம் எப்படி இருந்தது, தென்மதுரையில் முதல் தமிழ் சங்கம் பிறந்தது, இவையெல்லாம் எப்படி ஆழிப்பேரலையால் அழிந்து போயின, பிறகு 3ஆம் சங்கம் இங்கே நம்முடைய மாமதுரையிலே எப்படி தொடங்கியது, அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தவர்கள் யார், முடத்திருமாறன் என்ற மன்னன் எப்படி அதை ஆட்சி செய்தான், அங்கு தமிழ் புலவர்கள் யாரெல்லாம் இருந்தார்கள் என்பதோடு தொடங்குகிறது. நக்கீரர் முதல் பல புலவர்கள் கூடினர். 8 தொகை. மருதன் வருகிற போது வையை தாய் அவனை வாழ்த்தி வரவேற்கிறாள். அந்த அந்த செயல்பாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகள் பேசுகிற அந்த அழகான மழலை நல்ல தமிழில் சொல்கிறாங்க அவங்க.
வழிபோக்கரே, தாங்கள் எந்த நிலத்திலிருந்து வருகிறீர்கள்? கோவிலுடைய சிறப்பெல்லாம் சொல்லப்படுது. அதாவது தடாலகை பிராட்டியாகிய மீனாட்சி, மதுரை மாப்பிள்ளையாக இருக்கக்கூடிய சோமசுந்தரேஸ்வரர், அதே போல் முருகப்பெருமான், மதுரைக்கே உரிய தெய்வமாகிய கொற்றவை, அத்தனை பேரும் அங்கு காட்டப்படுகிறார்கள். சுந்தரேஸ்வரர் ஞானத்தின் ஒளி. மதுரையினுடைய அந்த அவைக்கு செல்கிறார் மருதன். மதுரை அவை, பாண்டிய மன்னனுடைய அந்த அவை அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது. அதுவும் பாண்டிய மன்னன் அந்த கூட்டத்துக்குள்ளேருந்து அவர் வர்றபோது எல்லாரும் எந்திரிச்சுன்னு கைதட்டுறாங்க. ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது. இப்போ அதில் ஔவையார் இருக்காங்க, கபிலர் இருக்கார், மற்றும் நக்கீரர் இருக்கிறாங்க. இதில் கேள்வி பதிலும் இதுகளும் பிள்ளைகளே சொல்கிறாங்க. அகம்பெரிதா புறம்பெரிதா, அகன உணரா புறநானூறா அப்படின்னு ஒரு சின்ன பட்டிமன்றமாக நடக்குது. அதில் துணிவு என்பது புறநானூறு, கனிவு என்பது அகநானூறுன்னு சொல்லி அவங்க சொல்கிறதே நமக்கு பிள்ளைகள் சொல்கிறப்ப கேட்க அருமையாக இருக்குது. ஒன்று உள்ளம் பேசும், ஒன்று உலகம் பேசும், இரண்டும் சேர்ந்து. அதன் பிறகு இந்த சபையை பார்த்துட்டு அப்படியே வணிக தெருவுக்கு போகிறாங்க, அங்காடி தெருவுக்கு போகிறாங்க. அதை பார்த்து அங்கே அந்த அங்காடி தெருவில் இருக்கக்கூடிய அல்லங்காடியும் இருக்குது, அதாவது பகல் நேரத்துலேயும் கடைகள் இருக்குது, இரவு நேரத்துலேயும் கடைகள் இருக்குது. அதுக்கு பிறகு முத்து குளிக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அயல் நாட்டவர்கள், ரோமானியர்கள், எகிப்தியர்கள் போன்றவர்கள் வந்து போகிறதையும் அவர்களுடைய உடையிலேயே காட்டுறாங்க. நாங்கள் ரோமாபுரியிலிருந்து வருகிறோம், உங்கள் பெப்பர் மற்றும் முத்துக்களுக்கு. இவ்வளவும் குழந்தைகளே நடத்தி காட்டுதுங்க. அதான் சிறப்பாக இருக்குது. பின்னாடி திரையில் வந்து அந்த செய்திகளெல்லாம் வருது. இதுக்கு அப்பால் மறக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, நடுகள் பற்றிய ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த நடுகள்ங்கிறது அது என்ன, அது ஏன் வச்சிருக்கிறாங்க, அந்த தெய்வம் யார் அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது. மதுரையை போர் மேகங்கள் சூழ்ந்தபோது, பெருவெள்ளம் வந்தபோது எப்படி தங்களுடைய அந்த மக்களை காப்பாற்றினார்கள் மன்னர்களும் வீரர்களுங்கிற விஷயத்த அருமையாக எடுத்து சொல்கிறாங்க. ஒரு இளம் வீரன் துணிச்சலானவன், மென்மையானவன் மற்றும் விசுவாசம். நிறைவாக பாண்டிய நெடுஞ்செழியனை பார்த்துட்டு அப்படியே புறப்படுறாங்க. இந்த காணொளி 3 மணி நேரம் இருந்துச்சுன்னு வைங்களேன். இவ்வளவும் நம்ம பார்த்து ரசிக்கிற போது என்ன ரசிக்கிறோம் தெரியுங்களா? இந்த தமிழை இந்த மழலை குழந்தைகள் உச்சரிக்கின்ற அழகு, இதற்கு அவர்களுக்கு அந்த காஸ்டியூம், அந்த காலத்து உடை. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம்ல பீரியட் படம் அப்படின்னா அதுக்கேற்றபடி உடை இருக்கணும். திடீர்னு யாராவது பேண்ட் ஷர்ட் போட்டு விட வந்துடக்கூடாது. அப்போ அவர்களுக்கான அந்த அரசர் உடை, புலவர் உடை, அதே வீரர்களுடைய உடை, குதிரைகள், யானைகள் போன்றவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் காட்டப்படுவது, இவ்வளவுமாக இந்த நிகழ்வை நிகழ்த்தி காட்டினார்கள் த நியூ ஸ்கூல் ஆண்டு விழா நிகழ்ச்சியில். எனக்கு ரொம்ப பெருமிதமாக இருந்தது. நான் படித்த, வேலை பார்த்த, இப்போதும் தகசால் பேராசிரியராக இருக்கக்கூடிய தியாகராசர் குழுமங்களுடைய பள்ளியினுடைய சிறப்புங்கிறது எனக்கு ஒரு பெருமை. அதை தவிர அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு போகணுங்கிற முயற்சியாக இதற்கு இந்த அற்புதமான தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டராக விளங்கி, அதாவது இதனுடைய இந்த நாடக வடிவத்தை நமக்கு தந்த திருமதி உஷா பாரதி அவர்களுக்கும், எஜுகேட்டர் சூரியபிரியா அவர்களுக்கும், ஹோம் ரூம் டீச்சர் ரம்யா நிஷாந்த் அவர்களுக்கும், இதை அற்புதமாக வடிவமைச்சு ஏஐ மூலமாக நமக்கு தந்த வைத்தியநாதன் மற்றும் ஹரிஷ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்ட சொல்லணும். இதற்கு உடன் இருந்த தமிழ் பேராசிரியர்கள் டாக்டர் மோகனா அவர்கள், டாக்டர் மணிவண்ணன் அவர்கள், அத்தனை பேரையும் நம்ம பாராட்டி மகிழ்கிறோம். பள்ளிக்கூடத்தில் தமிழ் கற்பிக்கணுங்க. அதை இயல், இசை, நாடகம்னு முத்தமிழாக கற்பிக்கிறப்ப சொல்லி கொடுக்குற போது இயலாகவும், பாடுகிற போது இசையாகவும், நடிக்கிற போது அது நாடகமாகவும் இருக்கும். இதை மூன்றையுமே இவர்கள் இந்த மருதன் கண்ட மதுரையில் இவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள்.
இதை பற்றி உங்களுக்கு இன்னும் அரிய செய்தி வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த காணொளியை பாருங்கள். அதுக்கான லிங்கை நான் தர சொல்கிறேன். நான் பார்த்ததில் எனக்கு என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, பல பள்ளிக்கூடங்களை பார்க்குறப்ப அவர்கள் யாராவது ஒரு பாரதியார் பாடலையோ பாரதிதாசன் பாடலையோ அல்லது ஒரு அற்புதமான ஒரு செய்தியோ செஞ்சு காமிச்சிட்டாங்கன்னா, நானே எந்திரிச்சு பலமுறை கைதட்டியிருக்கேன், மேடையில் கூப்பிட்டு பேசியிருக்கேன் வாழ்த்து. அதுபோல் இந்த நிகழ்ச்சியை நான் பார்த்தபோது அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. இந்த முயற்சி உண்மையில் சிறப்பான ஒரு முயற்சி. இதை செய்தவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். இதே போல எல்லா பள்ளிகளிலும் நல்ல தமிழ் வருமானால் தமிழுக்கு நல்லது, நம் நாட்டுக்கு நல்லது. அனைவருக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிப்போம், தமிழில் பெயர் வைப்போம், குடும்பத்தில் தமிழில் அத்தனை பேரோடு உரையாடுவோம். ஏனென்றால் மொழிதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய துணை. மொழி அழிந்தால் இனம் அழியும் என்பது உண்மை. மொழியை வாழ வைப்போம், மொழியால் நாம் வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.